ஹலோ வணக்கம் மக்களே. எங்கடா அவன் பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறான்னு பார்த்துட்டு இருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், கடைசியில் சொல்கிறேன் நான் எங்கே போகிறேன்னு. அப்படியே இந்த பஸ்ஸில் வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டே இருக்கிறேன் நான். யாருக்கெல்லாம் பிடிக்கும் பஸ்ஸை ட்ராவல் பண்ண? அப்படியே பஸ்ஸில் பாட்டு போட்டிருக்காங்க, பாட்டு கேட்டுட்டு அப்படியே காற்றோட்டமாக வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டுருக்கேன். நல்லாயிருக்கும் ஜாலியாக. அதுக்கப்புறம் தலை செய்விக்கிட்டு வந்தாச்சு. இது என்ன ஏரியான்னு பார்க்குறீங்களா? இதுதான் அவினாசி புது பஸ் ஸ்டாண்ட். அவினாசி புது பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மேட்டுப்பாளையம் பஸ்ஸை பிடிச்சி போகணும். இப்போ மேட்டுப்பாளையம் பஸ் வருதான்னு வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். ஓகே, அப்படியே அந்த பஸ்ஸில் ஏறியாச்சு. இப்போ அந்த பஸ்ஸில் ஏறி போயிட்டுருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் பஸ்ஸில் பாட்டு கேட்டுட்டு அப்படியே ஜாலியாக காற்று வாங்கிட்டே போயிட்டுருக்கோம். அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு. ட்ராவல்னாலே ஒரு ஜாலி தான், தனி ஒரு சந்தோஷம். பயணம் பண்ணாலே ஒரு மகிழ்ச்சி தான். அதுக்கப்புறம் வந்தாச்சு கோயிலுக்கு. இது என்ன கோயில்னு பார்க்குறீங்களா? இதுதான் மேட்டுப்பாளையம் பத்திரகாளி அம்மன் கோயில். இப்போ இங்கே தான் வந்திருக்கோம். இது என்ன ஏரியானா, இதுதான் இந்த குண்டம் இருக்கிற இடம். இந்த பத்திரகாளி அம்மனோட கோயில் முன்னாடி குண்டம் இருக்கும், அந்த இடம் தான் இது. அந்த இடத்துல தான் இப்போ இருக்கோம். இங்கே அப்படியே ரவுண்டாக ஒரு சுழற்சியில் ஒரு வீடியோஸ் எடுத்துட்டு அப்படியே கடைக்கு போகலாம். இந்த சைடில் ஓரமாக பார்த்தீங்கன்னா இந்த பொரி கடை இருக்கும். இங்கே போயிட்டு பொரி வாங்கிட்டு அப்படியே பொரி சாப்பிட்டே போகலாம் வீட்டுக்கு. வந்தாச்சு பொரி வாங்குவோம். பொரி வாங்கியாச்சு. அப்புறம் கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு. அங்கே பின்னாடிலாம் பாருங்களேன், மேலே ஃபுல்லாக மலை தான். மலை அடிவாரம் காட்டுக்குள்ளே இருக்குது இந்த கோயில். இந்த பின்னாடி பாருங்களேன், ஃபுல்லாக மலை தான். அவ்வளோதான், பஸ்ஸு பிடிச்சாச்சு, வீட்டுக்கு போ. பாய் பாய் மக்களே.